திருமணஞ்சேரியில கல்யாண சுந்தரேஸ்வரரை மனசுக்கு நிம்மதியா தரிசனம் பண்ணிட்டு வெளியில இருக்கக்கூடிய கோகிலா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு கார்ல ஏறி கிளம்பிட்டோம். கார்ல போய்கிட்டே அப்பா திருமணஞ்சேரியில இருந்து எந்த கோயில் பக்கமா இருக்குன்னு கூகுள் மேப்ல சர்ச் பண்ண சொல்லிட்டாங்க. நாங்க சர்ச் பண்ணி பார்த்ததுல திருப்பாம்புரம் தான் எல்லா கோயிலோடையும் பக்கம்னு காட்டுச்சு. போற வழியிலேயே தேரெழுந்தூர்னு ஒரு ஊர் இருந்துச்சு. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அடடே நம்ம கம்பராமாயணத்தை எழுதின கம்பர் பிறந்த ஊர் இது. எத்தனை தடவை புக்ல படிச்சிருக்கோம், இப்படி மறந்துட்டோமேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். மேக்சிமம் கும்பகோணத்தை சுற்றியுள்ள நவகிரக கோயில்கள் போற வழி எல்லாமே சிங்கிள் ரோடா தான் இருந்தது, டபுள் ரோடே கிடையாது. என்னமோ காட்டுக்குள்ள போற மாதிரியே இருக்கு பாருங்க. தெற்கு திசை தெரியாதவங்களுக்கு கூகுள் மேப்பே உற்ற நண்பனுங்கிற மாதிரி கூகுள் மேப் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது போல. இங்க பாருங்க கோமாதா வந்து வண்டிக்குள்ள விழுகுறாங்க. இந்த வருஷம் எல்லா பக்கமும் நல்ல மழைனால ஏரி ஆறு குளம்லாம் நிரம்பி இருக்கு பாருங்க. எங்க பார்த்தாலும் பச்சை பசேலும் மரம் செடி கொடிகள் தான். பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. ஒரு வழியா மதியம் 3:30க்கே திருப்பாம்புரம் வந்துட்டோம். திருப்பாம்புரம் ராகு கேது ஸ்தலம். திருப்பாம்புரம் ராகு கேது ஸ்தலத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை என்னோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.